ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் இதுவரையும் பார்த்த படங்களே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம். இந்த ஜானலில் இப்படி ஒரு படம் இவ்வளோ த்ரில்லிங்காக இவ்வளோ பயங்கரமாக கொடுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு வேறு லெவலில் இந்த படத்தில் த்ரில்லிங் இருக்குது. ஸோ படத்தோட ஒன்லைனோட கான்செப்ட் கேட்டிங்கன்னா, வரப்போகிற டெக்னாலஜி நம்மளை என்ன மாதிரிலாம் மாற்ற போகுதுன்றதை வேறு லெவல் செம்ம கான்செப்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ வெல்கம் டு த சினிமா வேர்ல்டு மாமே. ப்ளஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் டெலிகிராம், இந்த சோஷியல் மீடியாலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன், ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷனுக்காக. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அவங்க இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்து ஒரு இடத்துக்கு குடி போகிறாங்க. ஸோ சுற்றி ஒரு காடு பகுதியான ஒரு இடத்துல ஒரு வீடு இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்கும் போகிறாங்க. அதாவது ஹீரோயினோட ஒர்க்குக்காக தான் நம்ம ஹீரோவும் சேர்ந்து வந்திருக்காரு. இவங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 1 வீக் தான் இருக்குது. ஸோ இவங்க வாழ்கிறதுக்கு ஒரு தகுதியான இடம் அப்படின்னு நினச்சி இந்த ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இதான் ஹீரோயின் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ். ஸோ இவங்களோட ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரோபோட்டிக் அந்த டெக்னாலஜிலாம் இருக்குல்லங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ரிசர்ச்லாம் பண்ணி அந்த ரோபோட்லாம் ஃபங்க்ஷன் பண்ணும், எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும், அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்குறது. ஸோ அதில் படத்தோட ஸ்டார்டிங்லேயே அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ண போகிற ஆஃபீஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுற்றி பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண போகிற ஆஃபீஸ் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க ட்ரீமில் இருந்த மாதிரியே ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்கலே அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அது என்னென்னு திறந்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ரோபோட் இருக்குது. ஸோ இந்த ரோபோட் பேர் தான் டிம். ஸோ இதை தான் நம்ம ஹீரோ ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ட்ரையல் இவங்க நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே ஹாய், ஐ எம் டிம், நான் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவேன், ஐ எம் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் செம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட டிம்மு பிடிக்கவே இல்லை. ரோபோட்டா இது எதுக்கு நமக்கு அப்படின்ற மாதிரியே பார்க்குறாரு. அதுக்கப்புறம் டிம்கிட்ட கொஞ்சம் கூட அவருக்கு பேசுகிறதே பிடிக்கல. இது நம்ம திருப்பி அனுப்பிடலாம்னே சொல்கிறாரு. ஸோ இருங்க, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்ப்போம், இதை பற்றி தானே நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன், நானே இதை திருப்பி அனுப்பிட்டேன்னா ஸோ இந்த ப்ராடக்ட்டை யார் வாங்குவான்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசி அதையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களோட ஆக்சஸ்லாம் நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாமா, அதாவது உங்களோட ஃபோனு ப்ளஸ் உங்கள்கிட்ட இருக்க எல்லா டெக்னாலஜி பொருளையும் நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாமான்னு அது கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டார். இல்லை வேண்டாம், கொஞ்சம் டைம் ஆகட்டும், இப்போ தானே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் கொஞ்சம் வெளியே போகிறதுக்காக கிளம்புறாங்க. ஸோ டிம் கம்பெனி கார் அரேஞ்ச் பண்ணி விட்றான். அந்த கம்பெனி கார் பார்த்திங்கன்னா தன்னால் தானாக இயங்கக்கூடியது. அதாவது அதுவும் ஒரு ரோபோட் தான் அந்த காருமே. ஸோ நம்ம எங்கே போகிறோம்னு சொன்னால் இப்போ அமெரிக்காவில் வந்திருக்கு இல்லையா, இப்போதைக்கு அந்த கார் லான்ச் ஆகிருக்கு அமெரிக்காவில். ஸோ அந்த கார் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கும் கூப்பிட்டு போகுது. அங்கே போய் பார்த்தா அங்கேயும் டிம் தான் இருக்கான். என்னடா பார்த்தா இது மாதிரி எக்கச்சக்கமான ரோபோட் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. எல்லா ரோபோட்ஸுமே அங்கே சர்வெண்ட்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ எல்லாரும் அந்த ரோபோட் டிம் தான் கூப்பிட்றாங்க. ஸோ அந்த பெரிய மனுஷன் தான் இந்த கம்பெனிக்கெல்லாம் ஓனர். ஸோ அவரோட முழு ஃபோக்கஸும் பார்த்தீங்கன்னா சீனாவில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரோபோட்டிக் கம்பெனி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. ஸோ அவங்கள நம்ம பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பில்லியனர்ஸ்லாம் நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே உங்கள் ப்ரொடக்ஷனில் எவ்வளோ அமௌண்ட் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது சூப்பராக நான் சேல் பண்ணி காட்டுறேன், நம்மளோட கம்பெனி தான் நம்பர் 1 கம்பெனி இன் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியை நான் க்ரியேட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவரும் பயங்கரமாக பேசுகிறாரு. நம்ம ஹீரோயின் தான் இதுக்கு எல்லாமே சப்போர்ட். ஏன்னா அவங்க தானே இதெல்லாமே உருவாக்கி வச்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ ரோபோட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலே அவங்க தான் ரோபோட்டிக் இன்ஜினியர் தானே. ஸோ அவங்க தான் எல்லாமே சரி பண்ணக்கூடியவங்க. அவங்கள வச்சே பேசுகிறாரு. நம்ம ஹீரோயின் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு கிளாஸை குடிச்சிட்டு கொடுக்கல அந்த டிம் பிடிச்சோடனே அந்த கிளாஸ் உடையுது. அதாவது டிம்மோட கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ரஃப்பாக இருக்குது. ஸோ அதனால் அந்த சின்னதாக அந்த லேசாக அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா உடஞ்சிருது. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதை நம்ம ஹீரோயின் தான் சரி பண்ணணும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா டிம் மார்னிங் திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்ட்டி முடிஞ்சு மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் நம்ம டிம் தான் சமைச்சு கொடுக்குறான். ஸோ நம்ம ஹீரோயின் 2 பேத்துக்குமே அவங்க தான் சமைச்சு கொடுக்குறான். அப்போ ஒரு காலிங் பெல் அடிக்குது. என்னென்னு பார்த்து நம்ம ஹீரோயின் கதவை திறந்து பார்த்தா ஸோ ரோஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஹீரோயினோட பக்கத்து வீட்டுக்காரங்க. அங்கேருந்து ஒரு 300 மீட்டர் இருக்கும் ரோஸ் வீடு. ஸோ அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அங்கேருந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருக்கோம், உங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் உள்ளே வாங்கங்க. இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம், நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டே வர்றாரு. இல்லை, எனக்கு அவர் தெரியும், நாங்கள் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் அப்படிங்கல. எப்படி பேசுனீங்க அப்படிங்கல. இல்லைங்க, அப்படியே
அந்த வழியாக வந்து வாக் பண்ணிட்டு இருந்தார், அப்படியே பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீம் வந்து சூப்பராக பேசிகிட்டு இருக்கான் வந்துட்டு, இப்போயாவது நீ வந்து ஆக்சஸ் கொடுக்கலாம், என்ன நம்பி கொடுக்கலாம், ஏன்னா வந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சுல, ஆக்சஸ் கொடுத்தா தான் என்னோட வேலையை நான் கரெக்டாக செய்ய முடியும்னு சொல்லிட்டு டிம்மும் கேட்கவும், சரி நம்ம ஹீரோவுக்கு வந்து அப்போயுமே டவுட் தான், வேணான்னு சொல்கிறாரு, இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கம்பல் பண்ணி எல்லா ஆக்சஸையும் கொடுக்க வைக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் உங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் வந்து தெரிகிற அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஆக்சஸையும் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து கம்பல் பண்ணுறதுனால ஆக்சஸையும் வந்துட்டு அந்த ரோபோட்டுக்கே வந்து கொடுக்குறான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்சஸையும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த இடத்துல அந்த எலியை வந்து பிடிக்கிறதுக்காக ஒரு வலை வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து எலியும் மாட்டிக்கும். ஸோ அது என்ன பண்ணுன்னா, வேகமாக அந்த டீம் வந்து எலியை கொண்டு போய் இந்த வெளிநாட்டிலலாம் வந்துட்டு இந்த வேஸ்ட்லாம் வந்து நம்ம மாதிரி வெளியே போடக்கூடாது. ஸோ அதுக்குன்னே தனியாக வந்து இந்த வாஷிங் பண்ணுறதுலேயே வந்துட்டு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மிஷினுக்குள்ளே போட்டுருது, அதை அரைச்சி அதை ஒரு இடத்துல சர்வ் பண்ணிடும். வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை டஸ்ட்பினில் வந்து போட்டுருவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எலியை உயிரோடு இருக்க அந்த எலியை தூக்கி உள்ளே போட்டுரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து அரைச்சி உள்ளே எடுத்துரும். உயிரோட ஒரு எலியை வந்துட்டு அது கொல்லும், ஏன்னா அது ஒரு உயிர்னே வந்து அதுக்கு தெரியாது. ஸோ அந்த ரோபோட்டை பொறுத்தளவு அது வந்து ஒரு வேஸ்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நைட் வந்து மூவி பார்த்துட்ருக்காங்க, ரொம்ப ஓல்டு மூவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம டிம்மையும் பார்த்துட்டு சரி டிம்மையும் கூப்பிட்டு நம்ம படம் பார்க்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ டிம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிட்றாங்க. ஸோ டிம்மும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் கட்டளை எப்படியும் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அழகாக உட்காந்து க்யூட்டாக படம் பார்த்துட்டு இருந்தது. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரி படம். ஸோ அதில் சின்ன கான்செப்ட் இருக்குது, என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன இருந்தாலும் நம்ம மனிதர்கள் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம போய் தான் ஆகணும், நம்மளோட காதல் வந்து ஒரு சதித்திரமாக முடிய தான் போகுது அப்படின்றத வந்து நம்ம டீம் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டே இருக்கும். ஸோ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, படமும் முடியுது. ஸோ நம்ம ஹீரோவும் நல்லா தூங்கிட்டார். அந்த டைம் வந்துட்டு டீம்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு இந்த படத்தில் என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேட்கல, மனிதர்கள் காதல் வந்து நிரந்தரம் அல்ல அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் அழுத்தி சொல்லும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்கும், நான் உங்களை லவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. விரும்புகிறதுனா என்னென்னு நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்கல, விரும்புகிறதுனா அது ஒரு காதல், அது கொடுக்கறது அப்படிங்கிற, நான் உங்களை விரும்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. ஏய் டீம், நீ வந்து ஒரு ரோபோட், உன்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்களே. ஸோ நமக்கு இப்போ புரிய வருது, என்னடா அது கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த ரோபோட்டுக்கும் ஒரு உணர்ச்சி இருக்குது அப்படின்றத காட்டுற மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டிம்மும் பார்க்குறான். ஸோ நம்ம ஹீரோயினும் டிம்மை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பதிலுக்கு ஸ்மைல் பண்ணுது, ஏன்னா அது ஒரு ஏஐ ரோபோட் இல்லையா. ஸோ அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வழக்கம் போல் குக்கிங்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கல, அது எது செய்கிறதுமே பிடிக்கல. ஏன்னா வந்துட்டு அதுக்காக நம்ம ஹீரோ தான் சமைச்சிட்டு இருந்தாங்க, ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு இருந்தார். ஸோ ஹீரோயினுக்கு வந்துட்டு பார்த்து பண்ணி கொடுத்தாரு. இந்த இடத்துல நான் பண்ணுற இடத்துல ஒரு ரோபோட் இருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சைடு வந்து ரொம்பவும் வெறுப்பாக தான் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட கண்டுக்கலை. ஸோ டிம்மை வந்து மதிக்கவே மாட்டார். அது டிம் வந்துட்டு சார் அப்படின்னு கூப்பிட்டாலே, அச்சி தல்றா, எனக்கு தெரியும், எனக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல எப்படி போய்ட்டுருக்கல, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிளாஸை வந்து உடச்சது இல்லையா டிம்மோட கை. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதோட கையை வந்து எப்படி சாஃப்டாக அதனால் ஹேண்டில் பண்ணுறது, ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நுணுக்கமாக வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கல. அந்த முதலாளி வந்து சும்மா வந்து சீக்கிரம் முடி நம்ம சேலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப அர்ஜென்ட் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்ன ஒர்க்கே பண்ண விட மாட்டார், எப்படி தான் முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு அப்படியே வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே டீம்கிட்ட கேட்குறாங்க, எங்கே வந்துட்டு அவர் போயிருக்காரு அப்படிங்கல. அவர் வந்து இங்கேருந்து எங்கே போனாருன்னு தெரியல, அவரோட மொபைல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ கடைசி லொக்கேஷன் வந்து ஒரு 300 மீட்டருக்கு முன்னாடி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் வந்து சொல்கிறான். 300 மீட்டரில் நம்ம ரோஸ் வீடு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே ஜாக்கிங் கிளம்புறாங்க. ஸோ வந்துட்டு இவங்க டெய்லியுமே வந்து ஜாக்கிங் போவாங்க, அந்த மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணுன்றதுக்காக டெய்லி போய்ட்டு ஒரு 1 ஹவர் வந்து ஹீரோயின் ஜாக்கிங் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஜாக்கிங் முடிச்சுட்டு வர நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரும் வராரு. வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கல. ஸோ இது மாதிரி இன்றைக்கி புதுசாக ஒரு ஒர்க் தேடி போனேன், இது எனக்கு கிடைக்கல, இதுவும் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கல. ஹீரோயின் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின்கிட்ட வெளியே கிளம்பலாம் அப்படி போகலை. நம்ம டீமும் வந்து ஹீரோயின் ரூமில் தான் இருக்கான், ஒர்க் பண்ணிகிட்ருக்கல. நம்ம வந்து ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, இந்த 2 ட்ரெஸ்ஸில் எது நல்லா இருக்குமோ. ஸோ நம்ம டீம் சொல்கிறோம் உங்களுக்கு ரெட்டு தான் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் ட்ரெஸ் மாற்றுறாங்க, அதே டீம் வந்து குறுக்குறுன்னே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ஸில் வந்து அந்த ஜிப்பு வந்து போட முடியல. ஸோ அப்போ வந்து டிம்கிட்ட கேட்குறாங்க, டிம் எனக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணு, ஸோ இந்த ஜிப்பை மட்டும் கொஞ்சம் போட்டு விடு அப்படிங்கல. இல்லைங்க இதெல்லாம் நான் பார்க்க முடியாது அப்படிங்கல, இதெல்லாம் நான் பண்ணக்கூடாதுங்கல. இல்லை பரவாயில்ல பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டிம்மும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜிப்பை போட்டு விட்றான். அந்த ஜிப்பு பார்த்தீங்கன்னா வந்து பிஞ்சு போயிடுது. ஸோ அதுக்கு உடனே வந்துட்டு நம்ம டிம்மு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எல்லா வீட்டோட மொத்த லைட்ஸுமே அமர்ந்து ஏறிது. ஏன்னா வந்துட்டு அவன் கையில் பவர் சர்க்யூட்டே அவன் கையில் தான் இருக்க மாதிரி, ஏன்னா அவன் ரோபோட் இல்லையா. ஸோ அவன் தான் எல்லா கண்ட்ரோலையும் வச்சுருக்கான். டிம் ஒன்றும் பிரச்சனை இல்லை,
டோன்ட் வரி, நான் வேறு ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஷோல்டர் மேலே கை வைக்கல. ஸோ அவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு ஏதோ ரியாக்ஷன்ஸ்லாம் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அழகாக வெளியே போயிட்டு ஸோ அவங்க எப்பவும் போல் மீட் பண்ணுற மாதிரி ஜாலியாக மீட் பண்ணிவிட்டு ரிட்டனும் ஆகுறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு ஒரு விஷயத்த, இது மாதிரி வந்துட்டு எனக்கு லண்டனில் ஒர்க் கிடச்சிருக்கு. ஸோ டெய்லி 1 hour தான், நான் போயிட்டு வந்துடுறேன்றாரு. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட வந்துட்டு நீங்கள் போகவே கூடாது, அதுக்கு சான்ஸே கிடையாது, நீங்கள் போக வேண்டாம், அவ்வளோ தூரம் நீங்கள் போய் ஒர்க் பார்க்கணுன்னு என்ன அவசியம் இருக்குது, ஸோ இங்கேயே ஏதாவது ஒரு ஒர்க் இருந்தால் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து இந்த அவங்களோட ஒர்க் டைம் அப்போ வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ் வந்து செலெக்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த டிஷர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதில் அந்த மாடல்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் இவங்க பார்க்குறதெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிம் அந்த மொபைலோட கேமரா வழியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ அவர் ரோபோட் இல்லையா இங்கே பாருங்கள். ஸோ அவங்க வந்துட்டு எந்த பிக்சர் பார்த்து அவங்களுக்கு என்ன ரியாக்ஷன் வருதுன்னு முதற்கொண்டு அவங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்க கண் வந்து எந்த பிக்சரை பார்த்து ஈர்ப்படையுதுன்றது முதற்கொண்டு இந்த டீம் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ அவன்கிட்ட எல்லா ஆக்சஸும் இருக்குது இல்லையா. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் வந்து இந்த டிஷர்ட்டையும் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோவும் டிம்மும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த தோட்டத்தில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போயும் வந்து நம்ம டிம்மு வந்து ஹீரோ நோஸ் கட் பண்ணுறதை நம்ம ஹீரோயின் பார்த்து சிரிச்சிட்ருக்கல. ஸோ அந்த இடத்துல ரோஸும் வந்து அவங்க வந்து ஒரு பிளான் கொடுத்துட்டு போகிறாங்க, இந்த பிளானில் வந்து நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் பிளான்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ரோஸ் வந்து இது வந்து ரொம்ப ஆர்கனைசேஷன்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, இந்த மாதிரி வந்து பிளான்ட் வைக்கிறது அதெல்லாம் கார்டன் எல்லாமே. ஸோ அவங்க ஐடியாவில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பொசசிவ் ஆகுறாங்க, எல்லாத்துக்கும் பொசசிவ் ஆகும் தானே. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயினும் வந்து ரொம்பவும் பொசசிவ் ஆகுறாங்க. இருந்தாலும் அதை நம்ம ஹீரோட்ட காட்டிக்கல. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு கிஃப்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, இதான் நான் உனக்கு இங்கே வாங்கிட்டு வந்த கிஃப்ட் அப்படின்ட்டு. ஸோ வேறு எதுவும் கிடையாது, அது வந்து அந்த டிஷர்ட்ஸ்லாம் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதை பற்றினா நம்ம ஹீரோவுக்கு வந்து சூப்பராக வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் செம்ம ஹாப்பியாவார். பரவாயில்லையே, எனக்காக கிஃப்ட்லாம் வாங்கணும்னு தோணியிருக்கு, நல்ல கலர் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அங்கேருந்து டிம் பார்த்துக்கிட்டே தான் ஒர்க் பண்ணுறான். அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ அன்றைக்கி வந்து நான் வேகமாகவே போய் ஆகணும் டீம், ஸோ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கல. இது மாதிரி எனக்கு ஒரு கால் வரும், அந்த காலை வந்து டைவர்ட் பண்ணிடு அப்படிங்கல. என்ன சொல்கிறீங்க, நானே அந்த கால் அட்டன் பண்ணி பேசலாம் அப்படிங்கல. இல்லை நீலாம் பேச முடியாது அப்படிங்கல. இல்லை நானே பேசுவேன்னு சொல்லிட்டு அந்த கால் வந்த உடனே நம்ம டீம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் கிட்ட போகிறான். போயிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் வாய்ஸில் பேச ஆரம்பிக்கிறான். சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு, என்னடா அது என்னோடய வாய்ஸில் அப்படியே நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டவுட் வருது. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்டு ரோபோட் வந்து தேவைதானா அப்படின்ட்டு. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம டிம்கிட்டே வந்து கேட்குறாங்க, எப்படி என்னோடய வாய்ஸை நீ யூஸ் பண்ணுற அப்படிங்கிறத. ஸோ நான் வந்துட்டு ஒரு ஏஐ ரோபோட், ஸோ வந்து என்னால் யார் வாய்ஸ்லையும் பேச முடியும், யாரோட மாடுலேஷனையும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிம்மு சொல்லலை. ஸோ நம்ம ஹீரோனுக்கு இந்த இடத்துல தூக்கி வாரி போடுது. ஸோ ஏன்னா வந்து நீங்களே வச்சு பாருங்கள், உங்களை மாதிரி ஒரு ஆளால் பேச முடியும் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே வந்து நம்ம டீம் வந்து கேட்கல, இதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காங்க இல்லை, நம்ம ஹீரோயின் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து டீம் வந்துட்டு எங்கேயோ வெளியே போகிறான். ஸோ இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து கார்டனில் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ வந்துட்டு இதுவரையும் டீம் சமைச்சா இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம ஹீரோ சமைச்சிருப்பார், சாப்பாடு செம்ம மொக்கையாக இருக்கும், 2 பேருமே வந்து மூஞ்சி முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா தான் சமைச்சிட்டு இருந்தேன், கொஞ்ச நாள் சமைக்கிறது இல்லையா. ஸோ கொஞ்ச நாள் இந்த டீம் பார்த்துக்கிட்டதுனால எனக்கு இந்த சமையல் கலையே போயிடுச்சுப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஏன்னா இத்தனை நாள் டீம் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவுக்கு சமைக்கிறது மறந்து போச்சு. அப்படியே வந்து பார்த்தா ஈவினிங் வந்து கார்லேருந்து டீம் இறங்குறான், ஹேர் ஸ்டைல்லாம் மாறி இருக்குது. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கான். ஸோ வந்து கேட்கல நம்ம ஹீரோயின்ட்ட வந்து சொல்கிறான், உங்களுக்கு இப்படி இருந்தால் தானே பிடிக்கும், நீங்கள் வந்து அந்த டிஷர்ட்டில் வந்து இருக்க மாடல்ஸை பார்க்கல, ஒருத்தரோட ப்ரௌன் ஹேரை பார்த்து உங்கள் கண் வந்து ரொம்ப மெய்மறந்து பார்த்துச்சு. ஸோ அதை நான் பார்த்தேன், ஸோ அதனால தான் வந்து நான் இப்படி மாறிட்டு வந்தேன், இப்போ என்னை வந்து உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லல. நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல செம்ம பொசசிவ் ஆகிறாரு. ஏன்னா அவர் முன்னாடியே இப்படி பேசலை, வாயமுறா டகரட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்தே நம்ம ஹீரோ வந்து பயங்கர கோவமாக பேசிட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு போகிறாரு. ஸோ வந்துட்டு இப்போ வந்து டிம் என்ன நினச்சிக்கிறான்னா, நம்ம வந்து ஹீரோயின்ட்ட பேசுகிறது வந்து ஹீரோவுக்கு பிடிக்கலை, ஸோ அவன் தான் வந்து இடையிலேருந்து தடுக்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த மேரேஜான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்குறான். ஸோ இப்போ இருந்தே டிம்மோட அந்த ஒரு நடவடிக்கைகள்லாம் வேறு மாதிரி மாற ஆரம்பிக்குது. ஸோ அதை நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி குடிக்கிறக்காக வந்தப்போ ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த ரோஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு பார்த்துட்டு நல்லா பேசிகிட்டு இருக்கல. ஸோ ரோஸ் வந்துட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்பை வந்து காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து கோல்டில் வந்து வேறு லெவலில் ஒரு ஜுவல் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தோன்னா வந்து மெய் மருந்து பார்த்துட்டு இருக்கலே நம்ம ஹீரோ அந்த சைடு வந்துட்டு வந்து இங்கே பார்த்தா நம்ம டீமுக்கு வந்து புது கை நிறைய பண்ணி வச்சு நம்ம ரோஸ் எல்லாம் மாட்டி விடுறாங்க. பேசிக்கிட்டே போக ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி மனுஷனோட கை மாதிரி தத்துருவோம் வந்து டீம்
அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஹீரோனுக்கும் அந்த ஜுவல் வந்து டிம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும். அப்படியே வந்து நம்ம ஹீரோவோட சேர்ந்து போகிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, தயவு செஞ்சு இந்த டிம் அனுப்பிடலாம், அவனோட நடவடிக்கைகள்லாம் போக 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 ரொம்ப மாறுது. ஸோ எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல, இதுக்கு மேலே அவன் வேலைக்கு ஆவான்னு எனக்கு தோணலை, அவனை திருப்பி அனுப்பிடு, நம்ம தான் 1 மாதத்துக்கிட்ட வச்சுக்கிட்டோம் இல்லையா, ஸோ இனிமேல் அவன் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கல. அந்த இடத்துல மொபைல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மொபைல் வழியாக எல்லாத்தையும் டிம் கேட்டுட்டு தான் இருக்கான். ஏன்னா நம்ம மொபைலோட ஆக்சஸ் எல்லாமே இருக்குது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு கால்லாம் அமுத்தி விட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து எதார்த்தமாக வர, இவன் என்ன தெரிந்த வேலையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அனுப்புறதுக்கான வந்துட்டு வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டியா இல்லைன்னு சொல்லிட்டு டிம் முன்னாடியே கேட்குறான். ஸோ டிம்மும் வந்து அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இவனுக்கு தான் பிடிக்கல, இவன் தான் நம்மளையும் ஹீரோயினையும் பிரிக்கிறான்னு முடிவு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு டிம் மனசுக்குள்ளே பெரிய எண்ணமே போயிட்டுருக்கு. அப்படியே கட் பண்ணால் இங்கே நம்ம ரோஸ் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் தந்தாங்க இல்லையா, அந்த கார்டனை வந்து இது பண்ணுறதுக்கானது ப்ளூ பிரிண்ட்டு. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோவோட சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ பின்னாடி வந்துட்டு ஹீரோவுக்கு பின்னாடி அந்த மண்வெட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்வை, இதுவரை இருந்த டிம் வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு பார்வையில் பார்க்குறான், ஒரு சைக்கோத்தனமாக வில்லத்தனமான ஒரு பார்வையில் பார்க்குறான். ஸோ அப்படி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கார், ரோபோட் தானே இது என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார்டன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம ஹீரோயினும் வர்றாங்க. ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம டிம்மும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பொக்கே ஒன்றை பார்த்தீங்கன்னா வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே அரேஞ்ச் பண்ணி அழகாக வச்சுட்ருக்கான். ஸோ இதை நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க இந்த பொக்கே ஒன்றை. ஸோ அடுத்து அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் பெட்ரூமில் போய் பார்த்தா பெட்ரூமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை யார் ரெடி பண்ணியிருக்க மாட்டான், டிம்மாக தான் ஐடியா கேட்டு ஹீரோட்ட வந்து ஐடியா கேட்டு ஸோ அந்த ஆஃபீஸ் வந்து ரெடி பண்ணிட்டுருப்பான். ஸோ அதனால் வந்துட்டு ஹீரோயின் வந்து சண்டை போடுவாங்க, இந்த இடத்துல எதுக்கு நீங்கள் ஆஃபீஸ் வச்சிங்க, இந்த ரூம் சும்மா இருக்கட்டும் தான் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு சண்டை வருது. ஸோ அந்த சண்டையை மூட்டி விட்டதே டிம் தான். ஸோ சண்டையை மூட்டி விட்டு அவன் பாட்டுக்கு அந்த 2 பேர்த்துக்கு வர சண்டைகளை ரசிச்சுக்கிட்டே ஒரு ஓரமாக நின்று கேட்டுட்ருக்கான் எல்லாத்தையும். ஸோ அப்படியே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஷர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்களோட ஷர்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கபோர்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒரு பேக் இருக்குது. ஸோ அந்த பேக் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்துட்டு ஒரு அழகான சூப்பரான அவங்க அந்த இதில் பார்த்தாங்கல்ல, காஃபி கொடுக்க போயிட்டு ஒரு ஜுவல் வந்து ஒன்று பார்த்தாங்கல்ல, ஃப்ளவர் மாதிரி ஒரு ஜுவல் இருந்ததில்ல. ஸோ அந்த ஜுவல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை என்ன வச்சுருக்காங்கன்னா, நம்ம ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினுக்காக, அதாவது எனக்காக வந்து வாங்கி வச்சுருக்காரு, என்னை சமாதானப்படுத்துறதுக்காக வாங்கி வச்சுருக்காருன்னு சொல்லி ரொம்ப சர்ப்ரைஸாக நினச்சிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் வந்து கிச்சனில் வந்து அப்படியே வந்து அந்த கையெல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. வாஷ் பண்ணிகிட்ருக்கல அந்த வாஷர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேஸ்ட்லாம் போடுவாங்கல்ல, ஸோ அதில் ஒரு நூல் தெரியுது, அந்த ஒரு ப்ளூ கலர் நூல். ஸோ அந்த நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டிஷர்ட் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அது அப்போ மட்டும் தான் நம்ம ஹீரோ பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த டிஷர்ட் எங்கே போச்சுன்னே தெரியல, காணாமல் போச்சுன்னு விட்டுருவார். ஸோ இப்போ தான் தெரியுது இது எல்லாமே டிம் தான் எடுத்து பண்ணியிருக்கான்றதை. ஸோ அப்படியே வந்து டிம்மை வந்துட்டு நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சிசிடிவி கேமரா வழியாக வந்துட்டு பார்த்துட்ருக்காரு. நம்ம ஹீரோனோட ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் அடுத்துட்டு டீம் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஸோ அதை நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட காட்டலான்னு போகையில் அந்த டீம் வந்து அந்த கேமரா ஒரு லுக் விடுவான் பாருங்கள். ஏன்னா வந்து அவன் தான் எல்லா ஆக்சஸும் வச்சுருக்கானே. ஸோ அந்த வீட்டில் ஒரு சின்னதாக அணு அசைஞ்சால் கூட அது அவனுக்கு தெரியும். ஸோ டீம் எல்லாத்தையும் அங்கே பார்த்துட்டு நம்ம ஹீரோவை ரெடி ஆகிட்டு வேகமாக போகையில் டீம் நிற்கிறான். நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னு கேட்கல. ஆமாம் நான் வெளியே போகிறேன், கார் எதுவும் நம்மளோட காரை வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கல. இல்லை எனக்கு காரில் அரேஞ்ச் பண்ணுவோன்னா என்னோட காரே இருக்குது, நான் அங்கே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஹீரோ போய்ட்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் கூட ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அந்த காரு, சுத்தமாகவே ஸ்டார்ட் ஆகலை. என்னடா அது ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம டீம்கிட்டே போய் திரும்பி நிற்கிறாரு. ஸோ நம்ம டீமை பார்த்தீங்கன்னா காரை வந்து அரேஞ்ச் பண்ணி விட்றான். ஸோ இந்த காரில் ஏறிட்டு அப்படியே போகிறாரு. ஸோ போகல நார்மலாக கார் போகிறத விட அதிக ஸ்பீட் போக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ தான் வந்துட்டு அதை காமிக்கிறாங்க. நம்ம டீம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிலெலாம் பிடுங்கி விட்டுருக்கான். நம்ம ஹீரோனோட காரில் வந்துட்டு சுத்தமாக ஆயிலெலாம் பிடுங்கி விட்டுருக்கான், அதனால ஸ்டார்ட் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ எப்பவும் போகிறத விட அதிகமான ஸ்பீடில் போயிட்டுருக்கு அந்த காரு. ஸ்பீட் அதிகமாக நம்ம ஹீரோ இறங்கி என்ன ஆகுதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் கண்ட்ரோல் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எந்த கண்ட்ரோலுமே ஆகலை. நேராக கார் போய் ஒரு மரத்தில் மோதி பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே டீம் தான் பண்ணுறான். அவனோட ஆக்சஸை வச்சு இந்த காரையே கிட்டத்தட்ட வந்துட்டு அவனே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோவை கொல்லணுன்ற திட்டம் போட்டான். ஏன்னா அது ஏன் நமக்கே தெரியும். ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம டீமும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டஸ்ட்பினை மூடுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் தெரியுது டீம் வந்து டீமோட பிளான் அது எல்லாமே நம்ம ஹீரோவை காலி பண்ணி விட்டுறணும் அப்படின்றக்காக. நம்ம ஹீரோயினுக்கும் நியூஸ் போகுது இது மாதிரி வந்து ஹீரோவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அவங்களும் வேகமாக போயிட்டு பார்க்கல. நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு சின்ன சின்ன ஒரு அடிகள் தான் பட்டிருக்கும். ஸோ நம்ம ஹீரோயின் நினச்சிருப்பாங்க நீங்கள் வந்து இறந்து போயிட்டீங்கன்னு நான் நினச்சேன் அப்படிங்கல. இல்லை அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் இறக்க மாட்டேன். ஸோ இது எல்லாமே டிம்மோட வேலை தான். அவன் தான் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கார்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சான். ஸோ அவனோட ட்ரெஸ்ஸை ஸ்மெல் பண்ணுறதை கூட நான் வந்துட்டு வீடியோ எடுத்தேன். ஆனால் எந்த வீடியோமே இப்போ இல்லை, எல்லா ஆக்சஸும் அவன்கிட்ட இருக்குது, அவன் தான் இது எல்லாமே பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லலை.
ஹீரோயின் கொஞ்சம் கூட நம்ப மாட்டுறாங்க. ஏன்னா வந்து ஆரம்பத்தில் வந்து டிம்முக்கும் ஹீரோவுக்கும் ஆகலை. ஸோ இது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஒரு பொய் சொல்கிறாருன்னு நினச்சிட்டு கொஞ்சம் கூட அதை கண்டுக்காமல் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. நீ தயவு செஞ்சு அங்கே போகாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கம்பல் பண்ணுறாரு. அப்படியே கட் பண்ணால் அந்த சைடு வந்துட்டு அந்த ரோஸும் டிம்மும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேசிக்கிற மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. ஸோ அது என்னென்னு வந்துட்டு ஒரு சின்ன இதாக வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் பார்த்தா வந்து ஹீரோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வீட்டில் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு போகல. ஸோ ரோஸ் வந்து காரை வந்து வழிமறைக்கிறாங்க. வழிமறைச்சு அப்படியே வந்து ஹீரோயின்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு ஹீரோவுக்கு, இது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கல. ஸோ நம்ம ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க, நம்மளோட ரோஸோட கழுத்தில் வந்துட்டு அவங்க வச்சுருக்க அந்த ஒரு நெக்லஸ் வந்து தொங்கிட்டு இருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே கொஞ்சம் கூட ரோஸ் பேசுகிறது கேட்காம வேகமாக ஹீரோயின் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்கள அந்த பேக்கில் செக் பண்ணால் அங்கே இருந்த நெக்லஸ் வந்து இருக்காது. ஸோ இதை பார்த்த ஹீரோயினுக்கு செம்ம கோபமாயிரும். அப்படியே டிம்மும் வருவான். பயங்கரமாக ஹீரோயின் அழுதுட்டு இருக்கல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டணும்னு சொல்லி காட்டலை. ஸோ அதில் பார்த்தா நம்ம ரோஸ் நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ரோஸை வந்து கம்பல் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. ஸோ இதை நம்ம ஹீரோயின் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துடுறாங்க. அதை வந்து ரோஸ் வந்து அந்த இடத்துல வந்துட்டு நார்மலாக தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அப் நார்மலாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது அந்த வீடியோவில். ஸோ இதை பார்த்த ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஸோ நான் இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கேன், ஆனால் அவர் எனக்கே தெரியாமல் இவ்வளோ வேலைகள் பார்த்துட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. ஸோ இந்த இதில் டிம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மனிதர்களே இப்படி தான், இவங்க எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டிம் வந்துட்டு அவனோட பக்கத்து வந்து நம்ம ஹீரோயின் வந்து சாக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் பார்த்தா டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம ஹீரோ வராரு. லக்கேஜ் எல்லாமே ரெடியாக இருக்குது, நீங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லல. நம்ம ஹீரோயின் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற அந்த வீடியோவை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து சத்தியமாக அந்த வீடியோவில் இருக்கிறது நான் இல்லை, சம்மந்தப்பட்ட யார்கிட்ட வேணால் கேளு, நான் அதை எதையுமே பண்ணலை, சீரியஸாக சொல்கிறேன், நான் பண்ணேன்னு ஒத்துக்குவேன், இதை நான் பண்ணவே கிடையாதுன்னு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட கேட்காம, அது அந்த வீடியோலேருந்து நீ தானே, தயவு செஞ்சு எனக்கு இருந்து கிளம்பி என் லைஃப்பில் நீ இனிமேல் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் துரத்தி விட்டுறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு கால் பண்ணுறாரு. வேறு யாருக்குமே கிடையாது, ரோஸ்க்கு தான் கால் பண்ணுறாரு. இது மாதிரி வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது அப்படிங்கல, அதில் உள்ள ஒரு ஆள் இருந்தான்ல, அந்த ஆள் என்னை கிஸ் பண்ண ட்ரை பண்ணா அப்படிங்கல, அது ஆள்லாம் கிடையாது, அது ஒரு ரோபோட் அப்படின்றதே வந்துட்டு இப்போ தான் தெரிய வருது நம்ம ரோஸ்க்கு வந்துட்டு. ஸோ இப்போ தான் புரியுது, அதான் வந்து அந்த இடத்துல கிஸ் பண்ண ட்ரை பண்ணுது அந்த ரோபோட் தான், டிம் தான் கிஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ அதை வந்து மறைக்கிறதுக்காக ஏஐ மூலமாக நம்ம ஹீரோவை வந்துட்டு அந்த உருவமாக மாற்றி நம்ம ஹீரோனை நம்ப வச்சுட்டான் அப்படின்றது இப்போ தான் தெரிய வருது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு தான் கால் பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துல பேசுகிறது ஹீரோயின் கிடையாது. ஹீரோயினுக்கு பதிலாக டிம்மே வந்து ஹீரோயினோட வாய்ஸில் பேசி, தயவு செஞ்சு இதுமாதிரி கால் பண்ணாத வச்சிருன்னு சொல்லிட்டு வச்சிடறான் ஹாஸாக பேசிட்டு. ஸோ நம்ம ஹீரோவால் கொஞ்சம் கூட நம்ப முடியல. அதை வேகமாக வீட்டுக்கும் போகிறான். வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஜாக்கிங் போயிருக்காங்க. ஸோ இந்த சைடு நம்ம டீம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மம்பட்டி ஒன்று எடுத்து ஆல்ரெடி ஒரு ரொம்ப வெறப்பாக பார்த்துட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம ஹீரோ தலையிலே அடித்து தரன்னு இழுத்து கொண்டு போய் அந்த குளிக்கிற டப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் போட்டுறான். ஸோ அந்த சைட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு காலிங் பெல் அடிக்குது நம்ம ஹீரோ கொள்றதுக்கு முன்னாடி. யாருன்னு பார்த்தா அப்போ ரோஸ் தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் என்ன தான் நடக்குது, உனக்கு என்னடா பிரச்சனை, நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசலை. நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. என்ன சவுண்டு இது, என்னை உள்ளே விடு, இல்லை என்னை உள்ளே விடு, நான் உள்ளே போய் பார்க்கணும் அப்படிங்கல. கொஞ்சம் கூட டீம் உள்ளே விட மாட்டான். அடுத்தவங்க வீட்டில் நீ அனாவசியம் வரக்கூடாது, ஸோ அதை நான் தண்ணியை திறந்து விட்டுருக்கேன், அந்த சத்தம் தான் கேட்குது அப்படிங்கிறான். ஸோ அப்படியே சமாளித்து நம்மளோட ரோஸையும் பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்றான். இந்த சைடு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணிக்குள்ளே முக்கி, நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் முன்னாடியே விலகி இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஹீரோ கொடூரமாக அந்த இடத்துல கொன்று முடிக்கிறான். கொன்று என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கார்டன் இருக்கும் இல்லையா, அந்த கார்டன்லேயே புதைச்சி வச்சிடறான். நம்ம ஹீரோயின் எல்லா சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்களோட ஜாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்காக அழகாக ஒரு ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான் டிம்மும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிறாங்க. அப்படியே டிம்மும் பக்கத்தில் வந்து ஹீரோயின் மேலே அணைகிறான். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் செய்கிறது தப்பாக ரைட்டான்னு தெரியல, எனக்கு என்னமோ நான் செய்கிறது தப்புன்னு தோணுது அப்படிங்கல. நம்ம அந்த டீம் சொல்கிறான், நீங்கள் செய்கிறது எதுவுமே தப்பு கிடையாது, நீங்கள் செய்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கன்ஃபியூஸ் பண்ணுறான். ஏன்னா வந்துட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாமே பண்ணுறது டீம்ன்றது நம்ம ஹீரோயினுக்கு என்ன தெரியல. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் ஆஃபீஸ் போயிட்டு வராங்க. ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே ரோஸ் வந்து வழிமறைக்கிறாங்க. உங்கள் வீட்டில் என்னென்னமோ நடக்குது, ஸோ எல்லாம் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க காது கொடுத்து அப்படிங்கல. ஸோ நம்ம ஹீரோயின் எதையுமே அதை கண்டுக்காமல் வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் அதே வீடியோவை வந்து ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு இது இருக்கும், அந்த பொக்கே இருக்கு இல்லையா, ஸோ அந்த பொக்கே வந்துட்டு நம்ம டீம் தான் வச்சுட்டு இருப்பான். ஸோ அதை நம்ம ஹீரோயின் இப்போ தான் அனலைஸ் பண்ணுறாங்க. இந்த பொக்கே டீம் தானே வச்சுட்டு இருந்தான், ஸோ இவங்க கிஸ் பண்ணலே இதே வந்துட்டு இருக்குது, ஸோ இது பழைய ஃபுட்டேஜில் எப்படி இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ணல. ஸோ இந்த பொக்கே எங்கேருந்து வாங்கியிருப்பாங்கன்னா, அந்த ஒரு நகை கடை இருக்கும்ல, ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து அன்பளிப்பாக அந்த பொக்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ கால் பண்ணி நகையை யார் வாங்கினதுன்னு கேட்குறப்ப அப்போ தான் சரியான ஷாக். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஹைட்டாக வெள்ளையேன்னு ஒரு ஆள் தான் வந்து வாங்கினாரு அப்படின்னு சொல்லி இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ இது எல்லாமே பண்ணது எல்லாமே
நம்ம டீம் தான் பண்ணியிருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு வந்து ஜுவல்லை வாங்கி கொடுத்தது அவன் தான், வாங்கி வச்சதும் அவன் தான், அதை கொண்டு போய் ரோஸ்க்கு கொடுத்ததும் அவன் தான். கடைசியில் வந்து அந்த பிளான்லாம் நோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளானும் மாறி இருக்குது. ஸோ அப்போ ஒரு டவுட் வருது நம்ம ஹீரோயினுக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, டிம் வேறு வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு, டிம் எனக்காக ஒரு வேலை செய்ய இந்த கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு டிம்மை பார்த்தீங்கன்னா வந்து காரை அரேஞ்ச் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. அவனை அனுப்பி விட்டதுக்கப்புறம் அந்த கார்டனில் போய் செக் பண்ணால் நம்ம ஹீரோவோட பாடி அந்த இடத்துல இருக்குது. நம்ம ஹீரோயின் பார்த்து செம்ம ஷாக். அப்படியே வந்து தண்ணிக்குள்ளேயே முக்கி ஹீரோ வந்து அப்படியே கொன்று அந்த இடத்துல வந்து தெரிகிற மாதிரியே புதைச்சி வச்சுருக்கான். சரியாக புதைக்க கூட அவனுக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக். அப்படியே பின்னாடி பார்த்தா டிம்மோட வாய்ஸ் கேட்குது, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் பார்க்கக்கூடாத ஒன்றை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிம் சொல்லலை. நம்ம ஹீரோயினுக்கு நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட டிம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. ஓடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபோன்லாம் வந்து எடுத்து கால் பண்ணுறாங்க. கால் எதுவுமே போக மாட்டேங்குது. ஏன்னா வந்து எல்லாமே டிம்மோட ஆக்சஸில் இருக்குது. ஸோ அவன் சொல்கிறது அந்த இடத்துல நடக்கும். வேகமாக போயிட்டு லேண்ட்லைனில் பண்ணலான்னு சொல்லி நினைக்கல. நம்ம ஹீரோயின் ஒரு சேரை வச்சு அடிப்பான் பாருங்கள். அடிச்சுட்டு வந்து இங்கே நான் பண்ணுறது தான் எல்லாமே, என்னை மீறி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வச்சு ஹீரோயின் அடித்து தரத்தரான ஹீரோவை எப்படி இழுத்துட்டு போனோனோ அதே மாதிரி இழுத்துட்டு போயிடுவான். ஸோ ரூமில் இருந்து மயக்க தெரிஞ்சு ஹீரோயின் பார்த்தா ஸோ சுற்றி வந்துட்டு அவங்கள சுற்றி ஒரு மூவி ஓடிட்டுருக்கும். ஸோ அப்படியே அவங்களும் வேகமாக வீட்டுக்கு கீழே வருவாங்க. கீழே வந்தால் என்னை மீறி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டீம் வந்து நிற்பான். ஸோ அப்படியே வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோல்ஃப் பேட் எடுத்து டம்முன்னு அடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் சாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நினைவுகளோடு நீங்கள் சாகணும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களோட கடைசி தருணத்தை வந்து நீங்கள் வந்து மாற்றி விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு விடுங்க அப்படிங்கிற நம்ம ஹீரோன் போய்ட்டு அங்கே இருக்க அலாம் அடிக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து அடிக்கிறாங்க. ஸோ எதுவுமே இல்லை. ஏன்னா வீட்டில் இருக்க மொத்த எல்லாத்தையுமே வந்து அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கான். ஸோ அப்படியே நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. நம்ம டிம்மும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களை கண்டுபிடிக்கிறக்காக ரூம்குள்ளே போகிறான். தந்திரமாக ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ரூம்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிடுறாங்க நம்ம டிம்மை. ஸோ டிம்மு வந்துட்டு அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல, பயங்கரமாக வந்து கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ கதவை திறங்கன்னு சொல்லிட்டு வீட்டோட மொத்த கரண்ட்ஸ் அப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து அமர்ந்து எரிய ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் வேகமாக போயிட்டு அந்த நட்டு போர்டெலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வச்சு வந்துட்டு அந்த வீட்டில் இருக்க அந்த விண்டோவை கலட்டுறாங்க. ஏன்னா வந்துட்டு இது சாதாரண கண்ணாடி கிடையாது, டக்குன்னு உடைக்க முடியாது. ஸோ அவங்க வீட்டில் அந்த லைட் வந்து மின்னி எரியறதை நம்ம ரோஸும் பார்த்தோன்னா வந்து தூரத்துலேருந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து சொல்லி வச்சுருப்பார் இல்லையா ரோஸ்ட்டை வந்துட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துக்க நம்ம ஹீரோயினா அப்படின்றத வந்து. ஸோ உடனே நம்ம ஹீரோயினை பிடிச்சி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வாயில் டேப்லெட்டையும் அந்த இடத்துல வந்து மருந்தையும் வாய்க்குள்ளே ஊற்றி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு நிறைய டேப்லெட்ஸ் போட்டிருப்பான். இது எல்லாமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு சாகக்கூடிய டேப்லெட் தான், அந்த உயிரெடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சாகடிக்கலை, நான் லவ் பண்ண ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்ப வலியோடு சாகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு ஊற்றி விடுறேன், இதை நீங்கள் வந்துட்டு அதிகமாக போட்டு ஹீரோ வந்து உங்களை கொடுமைப்படுத்தி நீங்கள் செத்துட்டதான் வந்து நான் கேஸே வந்து டைவர்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த சைடு நம்ம ரோஸும் வந்து கதவை தட்டுறாங்க. ஸோ காலிங் பெல் அடிக்கவும் யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக நம்ம டிம் வரோம். அந்த சைடு நம்ம ஹீரோயினும் பார்த்தோன்னா வந்துட்டு பயங்கரமாக சேரை தட்டி காமிக்கிறாங்க. ஸோ அப்போவே தெரியுது ரோஸ்க்கு இங்கே ஏதோ பெருசாக நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டீம் பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படி ரொம்ப கொடூரமாக மாறுறான். ரோஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மிரட்டி விட்டு அனுப்பி விட்றான். இங்கேருந்து நீ கிளம்பிடு, இல்லைன்னா உனக்கும் நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டுறான். இந்த சைடு நம்ம ஹீரோ கைக்கு ஒரு கத்தி கிடச்சிரும். ஸோ அதை வச்சு அவங்க கையையும் பார்த்தோன்னா வந்துட்டு அவங்க கையில் இருக்க அந்த கயிறையும் அறுத்து விட்டுருவாங்க. அதே கத்தியை வச்சு நம்ம டிம்மையும் மிரட்டவும் நம்ம டிம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இதெல்லாம் வச்சு என்னை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக தட்டி விட்டு நம்ம ஹீரோயினை இதோட ஒன்று க்ளோஸ் பண்ணுறான். நீ ஒன்று பாவம்னு பார்த்தேன், நீ ரொம்ப துடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை கழுத்தை பிடிச்சி தூக்கல. ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்பேனர் இருக்கும், அதை எடுத்து அவன் கையில் குத்தி விட்டுருவாங்க ஹீரோயின். அந்த இடத்துல அவன் கையில் குத்தவுமே அவன் கையை கிட்டத்தட்ட செயலிழக்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா வந்து அவனோட ஒவ்வொரு இதுவுமே வந்துட்டு இதுவாலானது தானே. ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்கால இந்த சைடு நம்ம பயங்கரமாக நம்ம ரோஸ் வந்து காரை ஓட்டிகிட்டு வந்து அந்த ஜன்னலே உடச்சிருவாங்க. அந்த கிளாஸஸ் உள்ள அந்த வீட்டோட கிளாஸஸே உடச்சிட்டு வெளியே இருந்து ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து குத்துவாங்க பாருங்கள். ஸோ டிம்மோட வயிற்றுலேயே இறங்கிடும். கிட்டத்தட்ட பாதி சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு ஃபெயில் ஆயிரும். ஸோ அப்படியே திருப்பியும் டிம் வந்து எந்திரிப்பான் பாருங்கள். எதுவுமே இல்லாமல் அவன் இறந்த மாதிரி தெரிஞ்சாலும் திருப்பி எந்திரிச்சு அப்படியே கத்தி வச்சு மிரட்டுவான். நீ பக்கத்தில் வரனா அவளை நான் குத்திடுவேன் அப்படிங்கிற. நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கையை கொடுப்பாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரோஸோட கரெக்டாக அவங்களோட ஹார்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கத்தி வச்சு குத்திடுவான். ஸோ ரோஸும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உயிரையும் விடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினும் தரன்னு இழுத்துட்டு போகல அவனே போலீஸ்க்கு கால் பண்ணி நம்ம ஹீரோயின் மாதிரியே பேசுகிறான். இது மாதிரி நான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொடுமை பண்ணார், வேறு ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார், நான் அந்த பொண்ணையை கொண்டுட்டு என் ஹஸ்பண்டையே கொண்டுட்டு இப்போ எனக்கு வாழவே பிடிக்கல, நானும் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அது வேறு யாருக்கும் கிடையாது, போலீஸ்க்கு வந்துட்டு நம்ம டீம் வந்து ஹீரோயினோட வாய்ஸ்லேயே சொல்கிறான். ரொம்ப கொடூரமாக வந்துட்டு இந்த இடத்துல குரல்லாம் மாற்றுறான். ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயினை கழுத்தை பிடிச்சி மேலே தூக்கிட்டு போய் கரெக்டாக மேலே இருந்து கீழே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோயின் இந்த பழைய பாஸ்வேர்ட்லாம் சொல்கிறாங்க. அவனை வந்துட்டு ஷட் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ அதை சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம டீம் வந்து மாற்றிருப்பான். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம டீம் வந்து கடைசியாக ஐ லவ் யூ அப்படிங்கல நம்ம ஹீரோயின் லவ் யூ டூன்னு சொல்கிறாங்க. டீம் பார்த்தோன்னா ஷட் டவுன் ஆயிடுறான். அதாவது வந்துட்டு ஹீரோயின் வந்து எப்போயுமே லவ் யூ டூ சொல்ல மாட்டாங்க அப்படின்றதுக்காக லவ் யூ டூன்றதை வந்துட்டு டீம் வந்து பாஸ்வேர்டாக திருப்பி ரீசெட் பண்ணியிருப்பான். ஸோ நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே வந்துட்டு ஷட் டவுன் ஆயிடுவான். ஸோ அந்த இடத்துலேயே பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சு மேலே வந்துடுவாங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், டெக்னாலஜின்னு சொல்லிட்டு எவ்வளோ தான் நம்ம வளர்ந்து போனாலும் ஸோ இந்த டெக்னாலஜினால் பெரிய ஆபத்துகளும் இருக்குது. ஸோ அது சுயமாக யோசிக்க ஆரம்பித்தா ஸோ இங்கே ஒரு மனுஷன் கூட மிஞ்ச மாட்டா அப்படின்ற வேறு லெவல் ஒரு செமையான கான்செப்டோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஆரம்பத்தில் வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு இன்னசென்ட்டான ஒரு ரோபோட்டை வந்த டீம் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டு ஸோ அவன் வந்து பண்ணுற வேலைகள் எல்லாமே கடைசியில் சைக்கோத்தனமாக முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 உயிர்கள் எடுத்துருவான். ஸோ நம்ம ஹீரோயின் ஒரு ஆள் தான் தப்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியே வந்து மூடிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ரோபோட்டோட மொத்த இதையும் வந்து மூடுறாங்க. ஸோ அப்படியே அந்த படத்தையும் வந்து சூப்பரான ஒரு கான்செப்டில் வந்து முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.